ப்ரோ நம்ம இப்போ வந்து ஆம்ஸ்டர்ஸ்ல பார்த்தோம். இப்போ ராடன்ஸ்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெர்பல். இப்போ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றேன்னா இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது இந்த பீசஸ். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரேட் என்னது எலியா மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரேட்டோட ஃபேஸோ இதோட ஃபேஸோ அப்படி பிஹேவியர் ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு செம்ம இதுவும் கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஜெர்பல். அவங்க பண்றதை கொஞ்ச நேரம் நீங்க நோட் பண்ணீங்கனாலும் தெரிஞ்சிடும். நின்று பார்க்கறது ஃபுல்லா அணில் மாதிரியே இருப்பாங்க. இவங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லயன் டெய்ல் வரும். இப்போ இது வந்து ஒரு பேபிஸ், இது எல்லாமே பப்ஸ் சரிங்களா. இதுல இது எல்லாமே பப்ஸ். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளே பண்றதுல இருந்து துருன்னு இருக்கிறதுல இருந்து இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது லைட் ஸ்பேனை கேட்டாதான் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இது லைட் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். 8 இயர்ஸ்க்கு மேலதான் 10 இயர்ஸ் வரைக்கும் இவங்க இருப்பாங்க. நம்ம கூட ஒரு நல்ல ஒரு லைஃப் கொஞ்சம் நாள் வந்து நம்ம கூட ஒரு பெட்டா இருக்கணும்னா இவங்க இருப்பாங்க. இவங்க கூப்பிட்டா வர்றது, அதுக்கப்புறம் வந்து இவங்க கூட நல்லா பழகினி எல்லாம் பண்றதே அணில் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா பண்ற பிஹேவியர் எல்லாமே அணில் மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதே ரேட்டு மாதிரி தான் அணில் மாதிரி தான் இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரேட்டுக்குலாம் இந்த மாதிரி டைல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வராது. உங்க டைல்ல ஹேர் வந்து நின்று பார்க்கல இருந்து துரு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெட் பிளாக். இந்த ஜெட் பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா சில்வர் அகோட்டிக்கு நான் இதுல கலர்ஸ் எல்லாமே காட்டுறேன். நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஜெட் பிளாக், கோல்டன் ஆரஞ்சு, அப் டு ஒயிட், இந்த அல்பினோ அதெல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சில்வர் அகோட்டிக்கு, பைடு, இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம பார்ப்போம். இவங்க பாத்தீங்கன்னா ஃபுட்டுன்றது எடுத்தீங்கன்னா ஃபுல்லா வெஜிடபிள்ஸ். ஆம்ஸ்டர்ல வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடுவாங்க. இவங்க ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நல்லா எப்படி சொல்றது பிளே பண்ணினே இருக்கும். துணி இந்த எகிரி குச்சி விளையாடி நம்ம உடம்பு ஃபுல்லாக சுத்தினா செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ரேர் ஸ்பீஷியஸ். இப்போ டிராஃப்ட் ஆம்ஸ்டர்ம் பாத்தீங்கன்னா ரேரா டிமாண்ட்ல இருக்குது. இவங்கள பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் தான். எல்லாம் இல்ல இது கிடைக்காது ஜெர்பல்ன்றது. உங்களுக்கு எல்லாம் ஜெர்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு வாங்குறவங்க இருப்பாங்க. ஏன் அணில் மாதிரியே விளையாடும். இவங்க கிட்ட நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்டார்டிங் வெறும் 1200 தான் ப்ரோ. இது அதோட ஸ்டார்டிங் பேசிக் பிரைஸே பாத்தீங்கன்னா 4000. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நம்ம வந்து 1200 கொடுக்குறோம். ஆனா கலருக்கு ஏத்த மாதிரி மாறும். இதுலயே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 7000 வரைக்கும் இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஜெர்பல்லையே சரிங்களா. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆனா இதுலயே இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி வெரைட்டி இருக்கு. இப்போ இது வந்து ஒரு குட்டியை வந்து பஃப்ல இருந்து செமி அடல்ட் அந்த மாதிரி மாறும். 1200, 2000, 2500 அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வைஸ்ல பக்காவா இருக்கும். இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் நீங்க பாக்குறதே எப்பயுமே ரேர் இதுதான். இந்த மாதிரி ஜெர்பல்ல பாத்தீங்கன்னா ஜெர்பல்ஸ்ல அடல்ட் நான் ஒரு வாட்டி காட்டுறேன். இப்போ ஆரஞ்சு இது பாக்குறீங்க. இப்போ இந்த ஆரஞ்சு இருக்கு. இந்த ஆரஞ்சு கோல்டன் ஆரஞ்சு. இந்த கோல்டன் ஆரஞ்சுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட் பீஸ் பாக்குறீங்களா எப்படி இருக்காரு பாருங்க. அதோட டைல் பாருங்க. இதுலயே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் கலர்ஸ். இதுலயே பைடுல இருந்து சில்வர்ல இருந்து எல்லாமே. வாங்க நம்ம கலர்ஸ்லாம் போய் பார்ப்போம். இதுல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அகோட்டிக் ஜெர்பல்ல சில்வர் அகோட்டிக். இது எப்படி இருக்கு பாருங்க. இது சில்வர் அகோட்டிக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா அகோட்டிக் கலர். இது அணில் கலர், நேச்சுரலான அணில் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு இன்னொரு ஆரஞ்சு பைடு இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு பைடு. இது எப்படி இருக்கு பாருங்க. டைலண்ட்ல எப்படி இருக்கு இந்த பெட்டு. செம்ம சூப்பரா இருக்கும் ப்ரோ இந்த பெட்டு. அது எப்படி நாம வந்த மாதிரி அந்த செம்ம கியூட்டா இருக்கு ப்ரோ. நீங்க கூட செம்மையா விளையாடும். இது சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க. இதெல்லாம் பாருங்க நேச்சுரலான அகோட்டிக் கலர். இல்ல அணில் வளர்க்கணும் ஆசைப்படுவாங்க இந்தியன் அணில். ஆனா இந்தியன் அணில் வளர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இதை எடுத்து வளர்க்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இது எல்லாமே பெட்டு உங்களுக்கு. இதுக்கெல்லாம் சர்டிஃபைட் தேவையா ப்ரோ? இதுக்கெல்லாம் தேவையில்ல ப்ரோ. நம்மளுக்கு இதுக்கு போனாதான் தேவைப்படும். இப்ப பாருங்க இது பாருங்க குட்டிஸ் பாருங்க. அதோட குட்டி பாருங்க இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஃபான் கலர் இருக்கு, ஒயிட் கலர் இருக்குது, அகோட்டிக் இருக்கு, ஜெட் பிளாக் இருக்கு குட்டியில. இந்தாங்க பாருங்க. சில்வர் பைடும் இருக்கு. நீங்க வந்து எத்தனை நாள் ப்ரோ வச்சிருப்பீங்க? இவங்க கிட்ட இன்குபேட்டர் இவங்க மதுரையை வந்து காப்பாத்திடுவாங்க ப்ரோ. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படியோ ஒரு 1.5 month கிட்ட நான் மதுரை கிட்டே விட்டுருவேன். ஒரு 2 month கிட்ட எல்லாம் அதுல சூப்பரா அவங்களே காப்பாத்தி இது கொடுத்துருவாங்க. ஜெர்பல்ல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஜெர்பல் செக்ஷன் தான் எல்லாமே. உங்க ஜெர்பல்ல இது ஒரு சில்வர் அகோட்டிக் சில்வர் பாத்திருக்கீங்க. இது ஒரு சில்வர். இது எப்படி இது பாருங்க.
ஜெர்பல்ன்றது உங்களுக்கு செம்மையான ஒரு பெட்டு. இந்த டிராஃப்ட் ஜெர்பல்ன்றதா இதெல்லாம் ஜெர்பல்ஸ் செக்ஷன் தான் ஃபுல். இது அப்புறம் நம்ம ஜெர்பல் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு யூனிக்கான ஒரு பெட்டு பார்க்க போறோம். இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜாக் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளமன்றி. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் எஜ்ஜாக். என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து டேர்ம்டு குத்தாது ப்ரோ. ஆனா இதே வைல்டா இருந்துச்சுன்னா செம்மையா குத்திடும் ப்ரோ. கையில எல்லாம் உள்ள இறங்கிடும், செம்ம ஷார்ப்பா இருக்கும். இவங்க வந்து டேர்ம்டு, அதனால இப்போ கையில ஹேண்டில் பண்ண முடியுது. இது நீங்களே தொட்டு பாருங்க. ஓ ஆமா ஆமா, சாஃப்ட்டா ஆமா. ஆனா இது சாஃப்டா மனசு இருக்கு. இதே வைல்டுன்னா செம்மையாயிரும். உங்களுக்கு அந்த ஃபீல் தரணும்னா அதுக்கே தான் வைல்டு பீஸ் இருக்கு. நான் அதையும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிக்கா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா எல்லா பெட்டோல நம்ம ஒரு வித்தியாசமா இருக்கணும். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் இந்த மாதிரி ராக் செட்டப்னா இந்த பாறை மாதிரி கல்லு கீழே ஒரு டனல் மாதிரிலாம் வச்சு கொகை மாதிரிலாம் வச்சு செட்டப் பண்ணா செம்மையா இருப்பாங்க இவங்க. இது எல்லாமே அந்த மாதிரி அவங்க ஹைடிங் ஸ்பேஸ்ல இருந்து வாழ்றது. நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கா நம்ம கூடிய கீழே எடுத்து விட்டா நம்ம கூடியே சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு யூனிக்கா ஒரு இங்க பாருங்க ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெட்டு பாத்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. ஒரு நல்ல இதுல கலர்ஸ்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க இதுல வந்து யாராலே கொடுக்க முடியாது. ஸ்டார்டிங் வந்து 2000 இருந்து என்னடி இது இவங்களோட பிரைஸ் ரேஞ்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா யாராலையுமே கொடுக்க முடியாது ப்ரோ. ஸ்டார்டிங் 2000 இருந்து இருக்கு ப்ரோ. ஆனா இதோட பேர் ரேட்டு நம்ம கிட்ட 2000 இருந்து 15,000 வரைக்கும் இருக்குது நம்ம கிட்ட. ஒரு பீஸ் பர் பீஸ் நான் சொல்றேன். இது ஸ்டார்டிங் வந்து 2000 இருந்து நம்ம கிட்ட பீஸ் இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சால்ட் அண்ட் பெப்பர். சரிங்களா, நம்ம கிட்ட வந்து சினமன்ல இருந்து இவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம். ஆமா அதெல்லாம் கூட இருக்கு. இவங்களோட ஃபுட்டோட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஓ நான்வெஜ் மட்டும். சைவமா சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம டெய்லியும் கறி வாங்கி போட முடியாது, மீன் வாங்கி போட முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கேட் ஃபுட் கொடுப்போம். இந்த மியாவுன்னுட்டு ஒரு பிராண்ட் கேட் ஃபுட் இருக்கு, மியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய கேட் ஃபுட் எது ஒன்றாலும் கொடுக்கலாம். ஆனால் சாப்பிடும். ஆனால் கொஞ்சம் ஒரு பிராண்டடாக இருக்கிற ஒரு கேட் ஃபுட் சூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா, இவங்க வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க. இவங்க வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அல்பினோ. நான் இப்போ அல்பினோ காட்டுறேன், இவங்க எடுத்துருவேன். இது ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா எஜ்ஜாக். சரிங்களா, எஜ்ஜாக்லேயே ஆல்பினோ இது. சரிங்களா, இது வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்பினோன்றது ரெட் ஐயில் வரும். இது பாருங்க, கண்ணு பாருங்க, ரெட் கலரில் இருக்கும். இது வந்து டேர்ம்டு பீஸு. இது ஒரு அடல்ட்டு. சரிங்களா, நம்ம வந்து குட்டிலேருந்து தான் 2000 கொடுப்போம். ஆனால் செமி அடல்ட்டுக்கெல்லாம் ரேட்டு மாறும். ஆனால் 2000 செம்ம பெஸ்ட்டு ப்ரைஸு பர் பீஸில். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூட அந்த கேட் ஃபுட்டு சொன்னல, அதுவும் தண்ணியை வச்சாலே போதும். ஆனால் நீங்கள் தனியாக நீங்கள் சிக்கன்லாம் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் போடலாம். ஆனால் ராவா போடணும், எதுவுமே குக்குடு ஃபுட்டு எதுவுமே போடக்கூடாது. சரிங்களா, இவங்களும் ஒரு யூனிக்கான ஒரு பெட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா பின்டோஸு, பைடு அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதிலே நான் ஒரு சாக்லேட்லேயே பின்டோஸ் ஒன்று எடுத்துருவேன். இது ஒரு ஆல்பினோ. இது ஒரு சாக்லேட் ப்ரௌன் மாதிரி வரும். இது உங்களுக்கு நேரில் பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்பைக்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் செம்மையாக இருக்கும். இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாட்டிக் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ரேர் ஸ்பீஷஸோ இந்த மாதிரி யூனிக்னஸ் தான் மெயினாகவே இவங்களுக்கு ஃபுல்லாகவே. அதனால் செம்மையாக இருப்பாங்க ப்ரோ. ஒரு எஜ்ஜாக் வளர்க்குறதுன்றது ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ஒரு பெட்டு. சரிங்களா, அதுக்கு நீங்கள் ஃபுட்டு போட கூடியே இருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் யூனிக்காக. நம்ம முள்ளாக வச்சுலாம் வளர்க்குறது ஒரு வைல்டில் இருக்க மாதிரி. அந்த மாதிரி எஜ்ஜாக்கோட லைஃப் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியோ 10 இயர்ஸ்க்கு மேலே வந்துடும் ப்ரோ. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜெர்பலோ ஒரே மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அவங்களும் 10 இயர்ஸ். ஆனால் ஜெர்பலோட எஜ்ஜாக் 10 இயர்ஸ் மேலே வந்துடுவாங்க ப்ரோ. இப்போ இன்னொரு ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸாட்டிக் பெட்டு பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இதுக்குள்ளே தான் இருக்கு. ஒண்ணுமே தெரியலையே. இதை பாருங்க, இவங்க பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர் ப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குரில் சொல்லுவாங்க, தமிழில் பறக்கும் மணிலுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டேஷன் பீஸு. இதோட மியூட்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா சுகர் கிளைடர் லூசி. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கிரே இருக்குது, கிளாசிக் கிரே வரும். கிளாசிக் கிரேயில் இருக்குது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா கேரமல் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, அப்படி பைடு இருக்குது, அதுலேயே பார்த்தீங்கன்னா மொசைக் இருக்குது. அது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது இவங்களதுல. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு என்கிட்ட இருக்க பெட்டிலே ஒரு லாங் லைஃபோ ஒரு செம்ம சூப்பராக ஒரு விளையாட்டாக நம்ம கூட ஒரு ஃப்ளையிங் ஸ்குரில் பறக்கும் மணில்னாலே எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு. இவங்க வந்து நல்லா எப்படி சொல்றேன்னா ஒரு ஏக்கர் கணக்கில் வளைச்சிட்டு நல்லா சுற்றிட்டு கிட்டிட்டு நம்ம கிட்ட வர்றது, ஒரு இடத்துல தூரத்துல பறந்து வர்றது, அந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணால் சூப்பராக இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு யூனிக்காகவும் நம்ம கிட்ட ஓவர் ஃப்ரெண்ட்லியா நம்ம பின்னாடி நம்ம கூடயே சுற்றி நம்ம வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். வெளியே எடுத்துகிட்டு போனால் எகிரிக்கெல்லாம் போவோம். நம்ம கூட பழகிச்சு நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெட்டு. உங்க லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15+15 மேலே இருப்பாங்க இயர்ஸ்லாம். பார்த்தீங்கன்னா இவங்களோட 80 எப்படி இருக்கு பாருங்க, ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட். இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் விடவே மாட்டேன்.
விடவே மாட்டேன். ஆனா ரொம்ப பாக்கெட் ஓவர் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, எப்படி பிடிச்சுன்னு இருக்காது பாருங்க, அந்த ஒரு விரல் சைஸ்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு மியூட்டேஷன் பீஸ், சின்ன பீஸ் அப்புறம் பிறந்த குட்டி. ஆமா இது குட்டி தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 month பேபி இது உங்களுக்கு. இதுலயே வந்து கிரே கலர்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் அது வந்து ஸ்டார்டிங் பெஸ்ட். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஆச்சரியப்படுவீங்க. இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எப்படி போயிட்டு இருந்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது நம்ம ஓன் பிரீட் எல்லாமே நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பீஸ் 6000 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். 6000 வெறும் 6000 இருந்து ஒரு கிரே கிளாசிக் கிரே. இது பாத்தீங்கன்னா 9000 வரும். இது வந்து லூசி மியூட்டேஷன். இது வந்து ஒரு லூசி ஒயிட் கலர் மியூட்டேஷன் பாத்தீங்கன்னா இது 9000 per பீஸ். கிரே கிளாசிக் கிரே பேசிக் பாத்தீங்கன்னா அது நான் அதையும் காட்டுறேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 6000 இருந்து இருக்கு பர் பீஸ். அது உங்களுக்கு ரேட்டு போகும். நம்ம கிட்ட இது பாத்தீங்கன்னா 50,000 70,000 வரைக்கும் கூட நம்ம கிட்ட இருக்கு. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. கலர்ஸ் அது ஒண்ணு. நான் ஒன்னு காட்டுறேன் வாங்க ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா இவங்க தான் கிளாசிக் கிரே. இவங்க ஸ்டார்டிங் இந்த வைல்டு கலர்ல இருப்பாங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அந்த மாதிரி. இதுவே இதோ பாருங்க வராரு பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக அவங்க வராங்க. லைனேஜ்ல இதுலயே பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எப்படி எல்லோஷ் மாதிரி இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து வைல்டு கலர். இதான் ஸ்டார்டிங் பேசிக் கலரு. இதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்டிங் பீஸ் வந்து 6000 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இவங்களதுல இருந்து. இதுவே செம்ம அழகா இருக்கும். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிரீடிங் பேர் தான் இவங்க, சரிங்களா. இவங்களதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுலயே ஒயிட் இப்ப எல்லோஷா இருக்காங்களா, அதே ஒயிட்டிஷா இருந்து இந்த கிரே கலர்ல இருக்க மாதிரியும் இருக்கு நம்ம கிட்ட ஒயிட் ஃபேஸ். ப்ரோ இப்போ இன்னொரு பேட்டை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது பாக்குறப்ப ஒரு இது ஒன்று எல்லாருமே இது பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இகுவானா, சரிங்களா. இது ஒரு பேபி இகுவானா. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3 feet வரைக்கும் வளருவாங்க. இவங்களோட டெய்ல் 3 feetனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு பெருசா ஒரு டிராகன் மாதிரி இருப்பாங்க. உங்களோட பெருசா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து இந்த மாதிரி பேபிஸ்ல இருந்து வளர்க்கணும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ஸ்னேக் மாதிரி ப்ரோ, வளர வளர பீல் பண்ணுவாங்க உங்களோட ஸ்கின்னை, உரிப்பாங்க, உரிச்சிட்டு அது மாதிரி வளருவாங்க. இவங்க பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு பயங்கரமா இருப்பாங்க. இதுலயே நல்ல எப்படி ஒரு கிரீன் கலர்லயே நல்ல ஒரு இது. இவங்க பார்க்கறதா உங்களுக்கு பயங்கரமா இருப்பாங்க. ஆனா ஃபுல்லா வெஜிடபிள்ஸ், ஃபுல்லா வெஜ்ஜு மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு பெட்டு. இவங்களும் ஒரு பெட்டு, எக்ஸாட்டிக் பெட்ல ஒரு இதுவு. இவங்களுக்குலாம் நம்ம பர்வேஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே தரலாம் நம்ம இதுல, சரிங்களா. இவங்க பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கொடுப்போம், கேரட், அந்த கேரட்டு, பீட்ரூட்டு, கும்பர் அந்த மாதிரிலாம் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சு கொடுப்போம். இவங்க இலை தலைலாம் சாப்பிடுவாங்க, கீரை வகைங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு எப்படி சொன்னா ஒரு வைல்டுல பயங்கரமா வளர்க்கணும்பா, அவர் பிரம்மாண்டமா ஒரு பயங்கரமான ஒரு பெட்டு வளர்லாம் இதை சூஸ் பண்ணலாம். இவங்க லைஃப் பிளான்லாம் செம்ம அதிகமா இருப்பாங்க. எல்லாமே அசால்ட்டா 20 years வரைக்கும்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாமே. இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன்னா மேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 yearsக்கு மேலதான் இவங்களோட இது எல்லாமே நீங்க பண்ணணும். சின்னதுல எப்படியோ உங்களுக்கு அடல்ட் ஏதாவது மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பண்ண முடியும். ஆனா டைல் மட்டுமே பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு, சரிங்களா. இவங்களது நம்மளது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 6500 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ, சரிங்களா. நம்மளுக்கான டேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். டேஸ்க்கு அந்த இது மியூட்டேஷனுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குன்னா நம்ம கிட்ட இது கிரீனு, சரிங்களா. கிரீன்லயே பாத்தீங்கன்னா ஐயா இருக்கும், ஓவர் டார்க்னஸ் இருக்கும் இந்த கிரீனு. அப்படி ரெட் கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, எல்லோ கலர் இருக்கு, மல்டி வணக்கம்ல மாப்பிள தேனியில இருந்து கலர் கூட இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு இவங்களதுல, சரிங்களா. இவங்களது ஆனா ரேட் எல்லாமே மாறும் ப்ரோ, எல்லாத்துக்குமே எல்லா ரேட் வரும். நான் வந்து ஸ்டார்டிங் ரேட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்களது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு பயங்கரமா வளர்க்குறவங்க ஆசைப்படுற ஒரு பெட்டி. ஆனா செம்ம இதனால கடிக்கிறது இதனால இது பண்றது. ஆனா வைல்டா இருந்தா இந்த டைல் அடிப்பாங்க, ஷார்ட் டைல் அடிக்கிற மாதிரி இந்த டைல்ல தான் அடிப்பாங்க. இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 feet மேலேயே இருக்கும். இதோட சைஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உடம்பு இல்லாம குண்டா இது எல்லாமே இருக்கு. இவங்க அடல்ட் பீஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இவங்க இதுலயே இவங்க இதே இது மாதிரி நம்ம கிட்ட பேபிஸ் எல்லாம் லாட்டா எது இருந்தாலுமே தரலாம். நம்ம எல்லாத்துலயுமே ஹோல்சேல் ரீசேல் ரெண்டுமே தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங் தான் பண்றாரு. சோ இது வந்து ரீட்டைல் ஷாப் ஓனர்ஸ் யாருன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரியே பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மிங்ல பாத்தீங்கன்னா அனிமல்ஸோட எல்லாமே அதோட கேர்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஓனா அதோட மெடிசன்ல எல்லாமே எதனா ஒன்று உடம்பு சரியானதுல இருந்து எல்லாமே நம்மளே பார்க்கணும். நம்ம கஸ்டமருக்கு எல்லாமே கைட் பண்றோம். அவங்க எந்த டைம் வேணாலுமே நம்ம பாத்தீங்கன்னா நீங்க நம்ம வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்காகவே நான் இப்ப எல்லாருமே தூங்குற டைம் இருக்கும், நான் மட்டும் தூங்காம இருக்க போகுது இல்ல. ஆனா நம்ம கஸ்டமருக்காகவே 24 hours நம்ம ஓப்பன்ல இருக்கும். எப்போ வேணாலுமே கால் பண்ணி நம்மளுக்கு வந்து நீங்க வந்து எத்தனை டவுட்னா கேட்கலாம். ஏன்னா இப்ப பெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னா நம்ம எங்கன்னா ஓடும். இப்ப இதெல்லாம் வெட்டினரி போடணும் அந்த டைம்ல இருப்பாங்க இருக்க மாட்டா தெரியும். ஆனா நம்ம கிட்ட வந்து எல்லா பெட்டோடதும் எல்லாம் நான் எவரும் என்கிட்ட இது மாட்டேன். எல்லா பெட்டோட சஜஷனும் நம்ம கிட்ட கேட்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா அதனால தான் நம்ம அதுலயே பாத்தீங்கன்னா கூகுள்ல நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா 24 hours போய் வச்சிருப்போம். ஆனா எப்பயுமே நம்ம கிட்ட கேட்கும். இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம்.
உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அதனால ஃபார்ம் வச்சு நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுக்கும் அதே செட்டப்பா ப்ரோ? சேம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா செட்டப் கேஜ் செட்டப் கொடுக்கணும் ப்ரோ. இப்ப பேபிஸ்க்கு வரைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க்ல அந்த மாதிரி வச்சுட்டு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு வைல்டு செட்டப் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மரக்கிளை மாதிரி அங்கங்க வச்சு அது கீழே ஒரு வுட் ஒரு பெட்டிங் போட்டு நீங்க இலை அந்த மாதிரிலாம் வச்சு இது ஃபாரஸ்ட் மாதிரி செட்டப் கொடுத்தா சூப்பரா இருக்கும். நீங்க ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் கொடுத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4 நம்ம ஹைட் அளவு கேஜ் வச்சு உள்ள எல்லாமே ஸ்டெப்ஸ்ல இருந்து அங்கங்க கிளையில இருந்து அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ வீட்டுல எல்லாம் செம்மையா இருக்கும். அங்க இருந்து சன்லைட் யூவி லைட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்கணும். மெயினா இண்டோர்ல வளர்க்கணும். அவுட்டோர் பிளஸ் இண்டோர் பாதி இருக்க மாதிரி வச்சா சூப்பரா இருக்கும். அப்படின்னா இண்டோர்லயே வச்சு வளர்த்து நம்ம யூவி லைட்ல நம்மளாம் எல்லாமே செட் பண்ணி கொடுப்போம். அது மாதிரிலாம் போட்டு கொடுக்குறப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும் ப்ரோ. இப்போ இன்னொருத்தவங்கள பார்க்க போறோம். இவர் பாத்தீங்களா, இவங்களா பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட கார்டியன் இவங்க சரிங்களா. இப்பதான் நம்ம அது கேஜ்ல இருந்து எடுத்திருக்கோம். இவங்க ஒரு ஃபீமேல் ப்ரோ சரிங்களா, பர்ஷியன் கிளாட். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். டால் ஃபேஸ். இவங்க வந்து ஒரு ஃபீமேல். நம்ம கிட்ட எப்பயுமே நம்ம இங்கேயே வளர்க்குற ஒரு இது. அப்படி கேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் கேட்ல. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால் ஃபேஸ், அதுலயே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பஞ்சு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லா கலர்லயும். அதுலயே கிரேவு ஜிஞ்சர் அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்கு. பர்ஷியன் கேட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 5000 இருந்தே நம்ம கிட்ட இருந்து இருக்கு. குட்டில இருந்து எடுத்து வளர்த்துட்டீங்கன்னு வைங்களேன், பர்ஷியன் கேட்டா நீங்க வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு எங்கேயுமே போகாது, கூலியே இருக்கலாம். நீங்க இந்த மாதிரி கட்டி டாக் மேல கட்டி போட்டு வைக்கணும்லாம் இல்ல. இப்ப டாகே பாத்தீங்கன்னா கூடியே வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா வெளியே டோர் எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஆனா கேட்டை பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. நீங்க க்ளோஸ் பண்ணிலாம் வைக்க வேணாம். அது வெளியெல்லாம் எங்கேயுமே போகும், நம்ம கூடியே இருக்கும். ஓவரா விளையாடுவாங்க ப்ரோ. நீங்க எதனா ஒண்ணு வச்சு காட்டினா செம்மையா விளையாடுவாரு. இப்போ உங்களுக்கு எது வேணாலுமே எடுத்து நீங்க எது ஒண்ணு காட்டினாலுமே செம்மையா. நீ இதுக்கு வேற போராடணுமா? தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவானோ? செம்மையா விளையாடு. இப்ப கையில ஆச்சு பாருங்க கொடுங்க, நல்லா விளையாடுவாங்க. பர்ஷியன் கேட்டும் செம்மையா இருக்கும். நம்ம வந்து கேட்டு ரேட்டு எல்லாமே சேர்ந்தே வச்சுட்டு இருக்கோம் எல்லாம் இது. ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா ராட் அண்ட் பெட்ஸ்ல நீங்க எல்லாமே பாத்தீங்க எல்லாமே நம்ம ஓன் பிரீட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேர்ட்ல இருந்து எக்ஸாட்டிக் வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நார்மல் பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அதுல இருந்து ஆரம்பிக்கும் ப்ரோ. நம்ம கிட்ட லவ் பேர்ட்ஸ் காமனா பஜ்ஜிஸ் இல்ல, ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்ல இருந்து அதுலயே ரிங் வெரைட்டி நான் ரிங் எல்லாமே இருக்கு. அதுல இருந்து ஜாவா ஃபின்ச்சஸ், இதுலயே பாத்தீங்கன்னா ஃபின்ச்சஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு. ஜீப்ரா ஃபின்ச்சஸ் இருக்கு, கோல்டன் ஃபின்ச்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஃபின்ச்சஸ் இருக்கு, லாங் டெய்ல் இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு எல்லா வெரைட்டியான ஃபின்ச்சஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காக்டெயில்ல பாத்தீங்கன்னா அதோட கெத்தே பாத்தீங்கன்னா அந்த கொண்டதான். இது காக்டெயில் பாத்தீங்கன்னா நார்மல் லுட்டினோ இருக்கு, இது வந்து ஒயிட் ஃபேஸ் எல்லாமே மியூட்டேஷன் காக்டெயில்ஸ் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா லெமன் எல்லாம் அந்த லுட்டினோன்னு சொல்லுவாங்க, எல்லோ கலர்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பைடு, அப்படி இது வந்து பேர்லு. இங்க பாரு பேர்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா பைனாப்பிள் கண்ணூர். இவங்களே இப்பெல்லாம் பச்சை கிளிலாம் பேன் பண்ணிட்டாங்களே, அதுக்கு பதிலாக ஒரு கிளி வளர்க்கணும், நம்ம கிட்ட ஒரு ஹியூமினிட்டியா எந்த கிளைமேட்டுக்கும் எந்த இஷ்யூஸும் ஆகக்கூடாது அப்படின்றவங்க இந்த பெட்டை சூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. இது வந்து ஒரு டேர்ம்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது டேர்ம்டு பீஸ் சாப்பிட்டு இருக்கு. இது எல்லாமே டேர்ம்டு பெட்டு. இவங்க இதெல்லாம் நீங்களே வந்து டேர்ம்? ஆமா, நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி டேர்ம் பண்ணி கொடுப்போம். அதான் பறந்து போகாம இருக்காங்க பாருங்க. இவங்க டேர்ம்டு பீஸ். நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ரெட் ஃபேக்டர் எப்படி இருக்கு பாருங்க, ரெட் கலர். பாத்தீங்கன்னா லோரி கிட். இது இவனோட டேர்ம்டு பீஸ். என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? இது வந்து ஒரு ஸ்பீக்கிங் எபிலிட்டி உள்ள பேரட் ப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு எக்ஸாட்டிக் ஒரு பேரட்டு. இவங்க வந்து பாட்டு போட்டு ஆடுறது, ஒரு லிசனிங் சென்ஸு, அதுக்கப்புறம் நம்ம கூட விளையாடுவாங்க, ஆக்டிங் பண்ணுவாங்க, நடிப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசில் அடிக்க சொல்றதுலேருந்து நம்ம கிட்ட பேசுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற.